Hello students, welcome to Easy Math. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா exercise 1.4ல second sum. Write down the decimal expansion of those rational numbers in question above which have terminating decimal expansion. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 10 subdivisions பார்த்தோம். அந்த 10 subdivisionsல terminating decimal expansionsக்கு மட்டும் நம்ம வந்து decimal expansion என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா 13/3125. இது நம்ம என்னன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். 13/5 into 5 into 5 into 5 1 2 3 4 into 5 equal to 13/5 power 5 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நமக்கு 5ஓட பவரும் 2ஓட பவரும் ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் வந்து கீழே வந்து 0ல் வந்து நமக்கு டினாமினேட்டர் ஜீரோஸாக கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக மேலே டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளையிங் அண்ட் dividing by 2 power 5 என்ன ஆகும் 13/5 power 5 into 2 power 5 divided by 2 power 5 ஓகேவா equal to 13 into 32 divided by 10 power 5. அப்போ என்ன வரும் இங்கே 416 divided by 10 power 5 அப்படின்னா 5 zeros அர்த்தம் 1 2 3 4 5. அப்போ என்ன வரும் டெசிமல் பாயிண்ட் 5க்கு முன்னாடி வரும், 5 digits முன்னாடி வரும் ஈக்குவல் டு 0.00416. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்மோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? இது முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கணும், இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். செகண்ட் சம் போகுமா? செகண்ட் கொஸ்டின் என்னென்னா 17/8. 17/8 இது எப்படி இருந்தது? 17/2 power 3ல் இருந்தது. இப்போ அதே மாதிரி மல்டிப்ளையிங் பை 5 மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 5 power 3. அப்போ என்ன வரும் 17/2 power 3 into 5 power 3 into 5 power 3 equal to என்ன வரும் 17 into 125 by 10 power 3 equal to 2125 divided by 10 power 3 வந்து 1000 2.125. இதுதான் வந்து இதோட இந்த 17/8ஓட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் போகலாமா? தேர்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு நான் டெர்மினேட்டிங், அதனால் அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ ஃபோர்த்து சம் போகலாம். ஃபோர்த்து சம் என்ன சப்டிவிஷன்னா 15/1600. அது எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 15/2 power 6 into 5 square அப்படின்னு வருது. ஏன்னா இதில் எத்தனை 5 வேணும்? 5 power 4 வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் 10 power 6 அப்படின்னு வந்துடும். ஸோ multiplying and dividing by
5 power 4 ஓகேவா ஈக்குவல் டு 15 by 2 power 6 into 5 power 2 into 5 power 4 into 5 power 4 ஓகேவா அப்போ என்ன வரும் 15 into 625 by 2 power 6 into 5 power 6 equal to 615 into 625 divided by 10 power 6 equal to 15 into 625 in 9375 divided by 10 power 6 na 6 zeros 1 2 3 4 5 6 equal to decimal point 6 zeros before வரும் 6 digits before வரும் இங்கே 4 digit இருக்கு so 0.009375 இதுதான் வந்து 15 by 1600க்கு decimal expansion அடுத்தது fifth sum வந்து non terminating ஓகேவா அடுத்தது sixth subdivision என்ன 2 power 3 divided by 2 power 3 into 5 square இங்கே நமக்கு ஒரே ஒரு 5 வந்து கம்மியாக இருக்குது ஸோ multiplying and dividing by 5 அப்போ என்ன வரும் 2 power 3 into 5 divided by 2 power 3 into 5 power 2 into 5 equal to என்ன வரும் சாரி கொஸ்டின் வந்து 2 power 3 இல்லை 23 ஸோ 23 into 5 2 power 3 into 5 square into 5 equal to 1115 divided by 2 power 3 into 5 power 3 equal to 115 divided by 10 power 3 equal to 0.115 3 digitsங்கிறதுனால டெசிமல் வந்து 3 digitsக்கு முன்னாடி வரும் ஓகேவா செவன்த் சப்டிவிஷன் வந்து நமக்கு நான் டெர்மினேட்டிங் ஓகேவா அதனால் இது எழுதணும்னு அவசியம் இல்லை அடுத்தது எயித்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 by 15 இது என்ன வரும்னா 2 into 3 divided by 3 into 5 வரும் ஸோ 3 கேன்சல் ஆகிடும் ஸோ 2 by 5 அப்படின்னு வரும் ஸோ multiplying and dividing by 2 so 2 into 2 divided by 5 into 2 equal to 4 by 10 ஒரு டிஜிட்க்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால 0.4 இதுதான் வந்து 6 by 15க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா 9th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 by 50 கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7 by 10 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு என்ன வரும்னா 0.7 வந்து அதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஓகேவா அப்புறம் 10th சப்டிவிஷன் வந்து என்னென்னா நான் டெர்மினேட்டிங் அதனால் அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை
ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.